அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. ஜாதகம் வந்துட்டு இருக்குங்க. துலாம் லக்னம், 2ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல செவ்வாய், 6ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல சூரியன் சந்திரன். சூரியன் உச்சம், அமாவாசை சந்திரன். அமாவாசைக்கு ஒரு நாள் முன்னாடி பிறந்த ஜாதகம். 8ஆம் இடத்துல புதன் கேது, 9ஆம் இடத்துல சுக்கிரன் சனி. இதுதான் ஜாதக அமைப்பு. இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் ஆட்சி பெற்ற குருவால் பரிபூர்ண சுபத்துவத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு வெளி மாநிலம் சொல்லிடுவோம். 12ஆம் இடங்கிறது வெளிநாட்டை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி இவர் ஒரு ஆப்பிரிக்க நாட்டில் நீண்ட காலமாக குடியுரிமை பெற்று இருக்காரு. இன்னும் அங்கே தான் அவர் இருப்பார். ஏன்னா இப்போ ராகு தசை நடந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வர்ற குரு திசை 12ஆம் வீட்டோட தொடர்பில் இருக்கிறதுனால நீண்ட காலம் இனிமேல் வர்ற காலங்களும் அவர் வெளிநாட்டில் தான் செட்டில் ஆவார். சொத்து சுகம்லாம் வெளிநாட்டில் வாங்கக்கூடிய யோகம் உள்ள ஜாதகம் தான். தாய்நாட்டுக்கு திரும்ப முடியாத ஜாதகம். இந்த ஜாதகத்தில் இவர் கேட்டது என்னன்னா, தொழில் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் இவரோட கேள்வி. என்ன மாதிரி தொழில் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. இவரோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சனி தான் அதிக சுபத்துவம். குருவோட நேரடி தொடர்பில் எந்த கிரகமுமே இல்லை. சுக்கிரனோட நேரடி தொடர்பில் சனி தான் கிட்டத்தட்ட 15 டிகிரி விலகின நிலைமையில் இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதிங்கிற முறையில் ஒரு நண்பர் வீட்டில் இன்னொரு நண்பரோட இணைவில் இருக்கிற அந்த சனி தான் அதிக சுபத்துவம். ஆப்பிரிக்கா நாட்டில் பெட்ரோலிய துறைகள் உங்களுக்கு தெரியும். அந்த துறைகளில் தான் சாதிக்கக்கூடிய ஜாதகம் சனியுடைய துறைகளில். அவர் பிளாஸ்டிக் தயாரிக்கிற தொழிலில் நான் பிளாஸ்டிக் தயாரிக்கிற தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன், பண்ணலாமான்னு கேட்டார். தாராளமாக இவருக்கு அந்த சனி தான் சுபத்துவம். சனி சுபத்துவன் அடிப்படையில் அந்த தொழில் கண்டிப்பாக கை கொடுக்க தான் செய்யும். ஆனால் தசாபுத்தி லக்னாதிபதி வலுவுக்கு அடுத்து வந்துடணும். இப்போ லக்னம் பார்த்தீங்கன்னா பெருசாக விசேஷமாக இல்லை. உச்ச சூரியனோட தொடர்பு மட்டும்தான் இருக்குது. அமாவாசை அன்னைக்கு பிறந்தவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் ஒரு இயற்கை சுபருங்கிற முறையில் நட்பு வீட்டில் 9ஆம் இடத்துல இருக்காரு. பரிவர்த்தனை பெற்று 8ஆம் இடத்துல ஆட்சி வர்றாரு. 8ஆம் இடத்தோட தான் பரிவர்த்தனை அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜாதகம் பேசிக்க கொஞ்சம் நல்ல வலுவான ஜாதகம் தான். அதே நேரத்தில் நடப்பு தசாபுத்திகள் சின்ன வயசுல இருந்தே நான் நல்லா இல்லைங்க அப்படின்னாரு. எப்படி நல்லா இல்லை பாருங்க. கேது திசையில் பிறந்திருக்காரு. கேது 8ஆம் வீட்டோட தொடர்பில் தான் இருக்காரு. செவ்வாயோட பார்வையில் உட்காந்துருக்காரு. கேதுவுக்கு குரு சுக்கிர பௌர்ணமி சந்திரன். ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் நல்ல பலன்களை வழங்கணும்னா இயற்கை சுபர்களான குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரனோட தொடர்பை பெற்றிருந்தாதான் அந்த கிரகங்களால் நல்ல பலன்களை செய்ய முடியும். இவர் ஏற்கனவே அமாவாசையில் பிறந்ததுனால இந்த பௌர்ணமி சந்திரனோட யோகம் இவருக்கு வரப்போகிறது இல்லை. அப்போ கேது 8ஆம் வீட்டோட தான் உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் நடந்த சுக்கிர தசை பரிவர்த்தனை மூலியமா அவரும் 8ஆம் இடத்தோட தொடர்பு தான். அவருக்கு டைரக்டா பெரிய நல்ல கிரகங்களோட தொடர்பு இல்லை. சனியைக்கு சுக்கிரனால நல்ல பலன்கள் கிடைச்சா கூட சுக்கிரனுக்கு வலுவேற்றுற அளவுக்கு அங்கே குரு சுக்கிர தொடர்பு, அதாவது குரு தொடர்போ அந்த இடத்துல பௌர்ணமி சந்திரன் தொடர்போ சுக்கிரனுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால சுக்கிர தசையும் பெரிய விசேஷமா இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதிபத்திய விசேஷம் இல்லாத சூரிய தசை. அவரும் பார்த்தீங்கன்னா அமாவாசை சந்திரனோட இணைவில் தான் இருக்கார். அவருக்கும் பெருசாக குரு சுக்கிர பௌர்ணமி சந்திரன் தொடர்புகள் இல்லை. அதுக்கப்புறம் வர்ற சந்திர திசையும் பார்த்தீங்கன்னா ஆதிபத்திய விசேஷம் இல்லாத, இந்த லக்னத்துக்கு நல்லது செய்ய கடமைப்படாத சந்திர திசையும் பார்த்தீங்கன்னா அமாவாசை சந்திரனாக தான் தசை நடத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் வர்ற செவ்வாய் திசை. அவரும் பார்த்தீங்கன்னா 2-7க்கு அதிபதி மாரகாதிபதி. இந்த லக்னத்துக்கு பெரிய நல்லது செய்கிற கிரகம் கிடையாதுங்கன்னா அவரும் சனியோட வீட்டில் தான் போய் உட்காந்துருக்காரு. தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா எந்த பாவிகள் தொடர்பு இல்லைனாலும் ஒரு சுபரோட தொடர்பு இவங்களுக்கு நடந்த தசாபுத்திகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சுபர் தொடர்பு இல்லை. அதே மாதிரி லக்னத்துக்கு சுபர்கள், லக்ன சுபர்னு சொல்லக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா அந்த லக்னத்துக்கு நல்லது செய்யக்கூடிய ஆதிபத்தியம் உள்ள கொண்ட கிரகங்கள் கூட வலுவோடு தசாபுத்தி நடத்தலைங்கிறதுனால பெருசாக நன்மைகள் இல்லாத ஜாதகம். ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா ராகு திசை 1 மட்டும்தான் குருவோட தொடர்பில் 10 டிகிரி குருவோட தொடர்பில் ராகு ஒருத்தர் தான் இருக்கார். வேற எந்த கிரகமுமே குரு சுக்கிர தொடர்பில் பெருசாக இல்லை. சனி திசைலாம் வராதுங்க. லைஃப்பில் சனி திசைலாம் வராது. அது சனி திசை வந்திருந்ததுன்னா இந்த ஜாதகம், அதாவது இவர் வாழக்கூடிய ஒரு 30 வயசுல இருந்து 49 வயசு வரைக்கும் சனி திசை நடந்திருந்தா இதுதான் ராஜயோக ஜாதகம். ஒரு ஜாதகத்தில் தசாபுத்தி லக்னாதிபதி வலு எப்படி மிங்கிள் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரண ஜாதகம். ராஜயோக ஜாதகமாக இருந்தால் கூட தசாபுத்தி அமைப்புகள் ஒத்துழைக்கலைன்னா அங்கே ஒன்றும் கிடையாது. இங்கே சனி திசை சின்ன வயசுல வந்திருந்ததுன்னா அவர் உயிர் காரகத்துவம்னு சொல்லக்கூடிய தகப்பன் ஒருத்தரை தவிர இது எல்லா விஷயத்துக்குமே அவர் நல்ல பலன்களை இந்த ஜாதகத்தில் இந்த லக்னத்துக்கு செய்யக்கூடிய நபர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர்ற குரு திசையும் இந்த லக்னத்துக்கு துலாம் லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி ஆகி 6ஆம் வீட்டிலேயே உட்காந்து சனியோட தொடர்பில் தான் இருக்கார். குரு திசையில் நல்ல விசேஷமாலாம் பெருசாலாம் இருக்காதுங்க. உங்கள் லைஃப்லேயே கொடுத்து வச்ச தசைங்கிறது இந்த ராகு திசை மட்டும்தான். இந்த ராகு திசையில் உண்மையிலேயே நல்ல பலன்கள் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கதாங்க செய்யும். ராகு திசையில் சுய புத்தி இந்த வருஷம் கடைசியில் முடிய போது. இவ்வளோ நாள் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் இப்போ தான் ஒரு தொழில் தொடங்கியிருக்காரு. பிளாஸ்டிக் ரீதியான தொழிலை தொடங்கினதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட கேட்டார், இந்த மாதிரி தொடங்கிட்டாங்க, பணம்லாம் அங்கங்கே லாக் ஆகுது, என்னெல்லாம் பண்ணலாங்கன்னு கேட்டார். நான் சொன்னது என்னன்னா
இந்த வருஷம் கடைசிக்கு அப்புறம் ராகு திசையில் வந்து குரு புத்தி சுய புத்தி முடிஞ்சு குரு புத்தி ஆரம்பிக்குங்க. குரு புத்தி வந்து உங்களுக்குலாம் நான் பெரிய விசேஷமா இருக்காதுங்க. துலாம் லக்னக்காரங்களுக்கு குரு நல்லது செய்ய கடமைப்பட்டவர் கிடையாது. அவர் 6ஆம் வீட்டுக்கு மறைவுல இல்லாம 6ஆம் வீட்டிலேயே சனியோட பார்வையில 10ஆம் பார்வையில பாவத்துவமா ஆட்சியா உட்கார்ந்துருக்காரு. 6ஆம் இடத்து பலன்களை செய்ய தான் செய்வார். கடன், நோய், வம்பு வழக்கு, அசிங்கமான இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கிடணும் அப்படின்னு சொன்னார். இல்லைங்க, நான் ஒரு 20 பேர்த்த மேல ஜாதகம் பார்த்தேன், ராகு திசையில சுய புத்தி மட்டும்தான் நல்லா இருக்காது, மற்ற எல்லா புத்திகளும் சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்கங்க அப்படின்னாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லா புத்தியும் ஒரு ஜாதகத்துல தசை நல்லா இருக்குதுன்னு சொன்னா கூட புத்திகள் புல்லும் மாறும்போது நம்ம கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்திலேயே ராகுக்கு 6ஆம் இடத்துல சூரிய சந்திரர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ராகுக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன், சனி உட்கார்ந்துருக்காங்க. இந்த 4 கிரகங்களும் தசானந்தனுக்கு மறையறதுனால அந்த நேரத்தில் பெரிய நல்ல பலன்கள் செய்ய முடியாது. பொதுவாக லக்னத்துக்கு அவயோகர்களான 6, 8 இந்த மாதிரி வரும்போது புத்திகள் வரும்போது பெரிய நல்ல பலன்களை வழங்க முடியாது. அந்த அடிப்படையில் ராகுக்கு குரு வந்து கோணத்தில் உட்கார்ந்துருந்தா கூட அவர் வந்து இந்த லக்னத்துக்கு நல்லது செய்யறவர் கிடையாதுங்கிற அடிப்படையில் வந்து ராகு திசையில் குரு புத்தி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் திரும்பி வருங்க. அதிகப்படியான வந்து அவுட்ஸ்டாண்டிங்கை வந்து வைக்காதீங்க. கொஞ்சம் வந்து வியாபாரத்தில் வந்து நிறைய பணத்தை கடன் கொடுத்து வந்து அது அப்படியே லாக் ஆனிச்சுன்னா நீங்கள் முதலீடு போடுறதுக்கு பணம் இல்லாமல் பட் வியாபாரத்தை வந்து நஷ்டமாகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்ட்னராக இருக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எதனால நம்பிக்கையின் பேரில் சொல்லாமல் எல்லாத்தையுமே வந்து டாக்குமெண்டேஷனில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன ஜாதகம். கண்டிப்பாக ராகு திசையில் சனி புத்தியிலலாம் நல்லா தான் இருப்பார். ராகு திசை சனி புத்தி, ராகு திசை புதன் புத்தி, அதுக்கப்புறம் ராகு திசையில் கேது புத்திலாம் நல்லா தான் இருக்கும். கேது புத்திக்கு அப்புறம் வர்ற சுக்கிர புத்தி வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டாஷ்டகமாக இருந்தால் கூட இந்த லக்னத்துக்கு வந்து அவர் நல்லது செய்யக்கூடியவர். அப்படி இருந்தால் கூட ஒரு 8ஆம் வீட்டோடையும் தொடர்பில் இருக்கிறதுனால கேது புத்தி வரைக்கும் சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான் இருக்கும். இப்போ சுக்கிர புத்திக்கு அப்புறம் வர்ற சூரிய புத்திலாம் பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு நல்லது செய்யறவர் கிடையாது. அமாவாசை சந்திரனால அவரும் பாவத்துவமா இருக்காரு. ராகுக்கு வந்து சஷ்டாஷ்டகமா உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த புத்திகள்லாம் நல்லா இருக்காது. இந்த ராகு திசையில வந்து இவருக்கு ஃபேவரபிளான புத்திகள் நடக்கும்போது வந்து நல்லா சம்பாதிச்சுக்கிடலாம். அதுக்கு அந்த அளவுக்கு யோகம் உள்ள ஜாதகம் தான். நல்லா இந்த பிளாஸ்டிக் துறையிலேயே வந்து கோடிக்கணக்கான வருமானத்தை வந்து ராகு திசையில சாதகமான புத்திகள் நடக்கும்போது சம்பாதிக்கக்கூடிய ஜாதகம் தான். மற்றபடி வந்து நம்ம வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து தசைகள் நல்லா இருந்தாலும் புத்திகள் அந்தாரங்களை பார்த்து தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல உதாரண ஜாதகம். சனியின் தொழிலான இந்த பெட்ரோலிய துறையில் பெட்ரோலிய கழிவுகளால் தயாரிக்கப்படுற இந்த பிளாஸ்டிக் தொழில் வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். அதில் வந்து சாதகமான தசாபுத்திகள் வந்து நல்லா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற ஜாதகம் தான். மற்ற நேரங்களில் சாதகமற்ற நேரங்களில் வந்து இவர் வந்து கடன் பிரச்சனைகளில் மாட்டிக்கிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நான் இவருக்கு வழங்கின அட்வைஸ். ஓம் நமச்சிவாயா.